தெரியுதா? தெரியுது. ஓகேமா. நம்ம நேத்து ஸ்மோக் டெஸ்டிங் பார்த்தோம்ல. ஆமா. இப்போ சானிட்டி டெஸ்டிங்ன்றதும் அதே மாதிரிதான் இருக்கும். ஓகே. ஓகேவா? சிமிலர் க்ளோஸ் அது ரெண்டுமே, ஸ்மோக்கும் ம். சானிட்டி. இப்போ சானிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஸ்மோக்குக்கு சொன்ன மாதிரி தான் இதோட டெஃபினேஷன்ஸும். ம். ஒரு பில்டு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த பில்டை நம்ம ஜஸ்ட் ஒரு மெயின் ஃப்ளோவெல்லாம் செக் பண்ணுவோம்ல, நேற்று சொன்ன மாதிரி. ஆமா. ம். அதே மாதிரிதான் இதுலயும் ஒண்ணு, மெயின் ஃப்ளோ மட்டும் செக் ஓகே. பண்ணி பார்ப்போம். அப்படி தப்பா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த பில்டு சரியில்லை, ப்ராப்பர் பில்டு கொடுங்கன்னு டெவலப்பிங் டீமுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ம். அதுதான் இதுலயும் sanity testing was performed when we are receiving software build from the developing team. It is a checkpoint to access if testing for the build can be proceed or not. ஓகேவா? இதுதான் வந்து sanity testing வந்து பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங் ஒண்ணு படிச்சோம்ல நம்ம, ஆமா. அதோட சப்செட். ஓகேங்களா? அதுக்கு கீழே ம். ம். அப்படி ம். அதுல ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. எப்படா இந்த சானிட்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, we go for sanity testing whenever there is an improvement in the functionality of a specified software. அதாவது ஒரு சில கிளைண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இது ஓகே தான், ஆனா இந்த இடத்துல சின்னதா இந்த மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க ம். ஃப்ளோல. அப்போ அந்த சேஞ்சஸ் ஓகே. நீங்க சின்ன சேஞ்சஸா இருக்கும். ஓகேவா? ம். அந்த மாதிரி ம். சேஞ்சஸா பண்ணி பண்ண சொல்ல நீங்க இந்த சானிட்டி வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே. இந்த பக் ஃபிக்ஸிங் எல்லாம் நீங்க வந்து ஒரு பக்கை போடுவீங்க டெவலப்பிங் டீமுக்கு, அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி ம். அடுத்த பில்டர்ல சரி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த பில்டர்ல நீங்க டெஸ்ட் பண்ண சொல்ல இந்த சானிட்டி பண்ணிடும். ஓகேவா? ஓகே. இதுல ம். என்ன அட்வான்டேஜஸ் சானிட்டில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டெப்ளாய்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நீங்க சீக்கிரம் ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லெஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் கம்பேர்டு வித் அதர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். நீங்க அதை பண்றத விட இந்த டைம் கன்சப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் சானிட்டி. ம். சானிட்டி பண்ணுங்கன்னு சொன்னாலே வித்தின் ஒரு 50 மினிட்ஸ்ல என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்பாங்க ஆஃபீஸ்ல. ம். அவ்வளோ. ஸோ அதான் இதுக்கு எதுவும் டாக்குமெண்டேஷன் எல்லாம் தேவைப்படாது. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து அதோட அட்வான்டேஜஸ், சானிட்டியோட அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, நேத்து ரிக்ரெஷன் டெஸ்டிங்கும் ரீடெஸ்டிங்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம். ம். இன்னைக்கு வந்து நேத்து பார்த்த ஸ்மோக் டெஸ்டிங்கும் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா சானிட்டி டெஸ்டிங், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே. ஸ்மோக் டெஸ்டிங் ஹாஸ் எ கோல் டு வெரிஃபை தி ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? நேத்து பார்த்த ஸ்மோக் டெஸ்டிங் வந்து அப்ளிகேஷனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணதான் ஸ்மோக் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேவா? சானிட்டி டெஸ்டிங் எதுக்கு அப்படின்னா ரேஷனாலிட்டி, அதாவது இந்த நம்பகத்தன்மைன்னு எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டேபிளா நம்ப முடியும், ஒர்க் பண்ண கிளைண்ட் கிட்ட காட்ட முடியும், அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மேல இருந்தாதான் நீங்க கிளைண்ட் கிட்ட வந்து இந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு ரெடியா இருக்கு, இப்போ அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஷோ பண்ண முடியும். ஓகேவா? அது ஒரு டிஃபரன்ஸ். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படி போய் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்மோக் டெஸ்டிங் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கோட சப்செட். ஆனா சானிட்டி வந்து ரிக்ரெஷன் டெஸ்டிங்கோட டெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்மோக் டெஸ்டிங் வெரிஃபை தி என்டையர் சிஸ்டம் ஃப்ரம் எண்ட் டு எண்ட். அதாவது ஒரு ஹோல் ப்ராஜெக்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் ஸ்மோக் டெஸ்டிங்னா. ஓகே. ரெண்டாவது வந்து சானிட்டி டெஸ்டிங் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் காம்பனன்ட்ல மட்டும் தான் பண்ணுவீங்க. இப்போ ப்ரொஃபைல்னா அந்த சானிட்டி டெஸ்டிங் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரொஃபைல்ல மட்டும் தான் பண்ணுவீங்க. என்டையர் அப்ளிகேஷனுக்கு உட்காந்து சானிட்டி டெஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். ஆனா ஸ்மோக்னா என்டையர் சிஸ்டம்க்கே நீ செக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபுல் ஸ்மோக் டெஸ்டிங் கூட நான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஓகேவா? இது வெரிஃபை தி, அதுவே ஸ்மோக் டெஸ்டிங் வெரிஃபை தி கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி சிஸ்டம்.
சானிட்டி வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பில்டு கொடுத்துருக்கீங்க, அதுல பக்ஸ் இருக்குன்னு போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. மறுபடியும் புது பில்டு வாங்குறீங்கன்னா ஒரு சானிட்டி பண்ணுவாங்க. பழைய பக்ஸ் எல்லாம் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு வச்சு செக் பண்ணுவாங்க. ம். அதுதான் சானிட்டி டெஸ்டிங். ஓகே. இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் இதுதான். சானிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு புது பில்டு, அதாவது நீங்க பக்ஸ் ஏற்கனவே ஒரு பில்டை செக் பண்ணி பக்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ம். பக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கான்ட்டு புது பில்டுல வந்து ஒரு ஒரு கோத்ரூ வந்து பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கு பதிலாக சானிட்டி டெஸ்டிங். ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன போய் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் டெஸ்டிங். ம். இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா அதுல என்ன கொடுத்துருப்பாங்க, இட்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் யூஸ் டு டெஸ்டிங் தி வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி கோட் இன் தி அப்ளிகேஷன். அதாவது கோட் ம். இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே. எப்படி அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஒரு கோட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ கடைக்கு போக போறோம் அப்படின்னா, கடைக்கு என்னென்ன கடையில போய் என்னென்ன வாங்க போறோம்ன்றத வந்து ஆஹ் எழுதி வச்சுப்போம் இல்லையா? ம். அப்போ என்னென்னலாம் வேணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து எழுதி வச்சு அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம போவோம். அதே தான் இங்க. ம். அதாவது ஸ்டாட்டிக் ஓகே. டெஸ்டிங்ல நம்மளுக்கு இந்த பர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம தேவைப்படுது பாருங்க. இப்ப பாரு, பிஆர்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ம். ரெக்குவயர்மெண்ட், கிளைண்ட் கிட்ட இருந்து வந்திருக்க ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்புறம் யூஸ் ம். கேசஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, கரெக்டா எழுதி இருக்குமா, புரோட்டோடைப்ல கரெக்டா இருக்கா, டெஸ்ட் டேட்டா கரெக்டா இருக்கா, அப்புறம் டேட்டா பேஸ் வந்து கரெக்டா இருக்கா, ம். டாக்குமெண்டேஷன், டெஸ்ட் கேசஸ், டெஸ்ட் பிளான், அப்புறம் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஸ்கிரிப்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா, அதுல ஏதாவது ஓகே. புதுசா ஆட் பண்ணணுமா, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நேம் தான் ஸ்டாட்டிக் டெஸ்டிங். ஓகே. இது ஈவன் நாட் ஒன்லி டெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, டெவலப்பர்ஸ்க்கும் அவங்க சைட்ல வந்து கோட்லாம் இருக்கா, கோட் எழுதுறதுக்கு என்னென்ன தேவைப்படும், அதுல எடுத்து வச்சிருக்கோமா, ம். இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் ம். பண்றது தான் ஸ்டாட்டிக் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ம். ஓகேவா? இது எப்போ நடக்கும் அப்படின்னா பிஃபோர் இம்ப்ளிமெண்ட் தி கோடு. கோடிங் ம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிங் வந்து நடந்திருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, ஓகே. நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் டெஸ்டிங்ல வந்து ஒரு நேம் இருக்கு. ம். ஓகேவா? அதோட நேம், ஓகே. அதோட டெஃபினேஷன்ஸ் நமக்கு தெரியாம இப்ப போயிட்டு இது உங்க சீனியர் எப்படி சொல்லுவாங்க ஆபீஸ்ல சொல்லுவாரு உங்ககிட்ட, எல்லாமே ம். டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீங்க அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது ம். டாக்குமெண்ட் இல்ல கிளைண்ட் கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வை, கிளைண்ட் மீட்டிங்ல கேட்டுக்கலாம். ம். இப்படிதான் வந்து ஆபீஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கு ஓ. பேரு ஆ. வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங். ஓகே. ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பண்ணி வச்சிருங்க, கிளைண்ட் மீட்டிங்ல ஏதாவது இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி யாரும் சொல்ல மாட்டான். ம். புரியுதுங்களா? சோ ஆ. இந்த மாதிரி அது நம்ம செய்யற வேலைக்கு வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஒரு நேம் வச்சிருக்காங்கன்றதே வந்து இன்னைக்கு பாதி பேருக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, யூஸ் கேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, கிளைண்ட் பிஆர்டி வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க, ம். கிளைண்ட் மீட்டிங்ல நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்றது தான் பேசுவாங்க ஓகே. தவிர ஸ்டார்டிங் ம். ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 1 hour ம். கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அது நம்ம கேட்டுக்கலாம், அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ம். ம். ஓகேவா? ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால ம். சாஃப்ட்வேர் ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்னன்னு தெரியாம போச்சு. ஓகே. இப்படிதான் வந்து ஒவ்வொரு நீங்க செய்யறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளானிங். ம். ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் ஓகே. என்ன அப்படின்னா, இம்ப்ரூவ் தி ப்ராடக்ட் குவாலிட்டி. முன்னாடியே வந்து பக்ஸை வந்து நீங்க லாக் பண்ண முடியும், வராமலே ம். தடுக்க முடியும். இப்போ ஒரு ஓகே. அவன் கிளைண்ட் ஒண்ணு கொடுத்துருக்கான், அதை அப்படியே நீங்க பில்டு பண்ணிட்டீங்க, அது பில்டு பண்றதுனால ம். ஒரு பிரச்சனை வந்து நிக்குது அப்படின்னா இது சிம்பிளா கேட்டுருவாங்க கிளைண்ட், ஏன் நானும் தப்பா கொடுத்துட்டேன், இது முன்னாடியே நீங்க பார்த்து என்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்ட்டு. ஆ. இதை போய் ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ அந்த ஓகே. மாதிரி ஒரு கொஸ்டின் கிட்ட இருந்தா நீங்க ஈஸி தப்பிச்சுக்கலாம் இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ல ம். பண்ணிட்டீங்க அப்படின்னா. ம். இது ரெடியூஸ் தி எஸ்டிஎல்சி காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அப்புறம் எவல்யூஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் கிளைண்ட் கிட்ட இருந்து.
ஸோ ம். எக்ஸாக்ட் லொகேஷன் ஆஃப் பக் இஸ் ட்ரேஸ்டு. அதாவது கரெக்டான பக்கை நீங்க எந்த வந்து இடத்துல ட்ரேஸ் பண்ணி எங்க இருந்து எழுதுமோ எடுத்துக்கலாம். இது ஓகே. வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து என்ன ம். பாத்தீங்க அப்படின்னா டைனமிக் டெஸ்டிங். ஸ்டாட்டிக் ஓகே. இருந்தா டைனமிக்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது ம். மாதிரி. இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கரெக்டான இன்புட் கொடுத்து கரெக்டான அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அது மேனுவலா இருந்தாலும் ம். சரி, ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணாலும் சரி. ஓகே. இதுக்கு நேம் வந்து டைனமிக் டெஸ்டிங். ம். அதாவது இப்போ இன்வேலிட் இன்புட்ஸ் எல்லாம் கிடையாது. வேலிடான இன்புட் ஓகே. கொடுத்து எனக்கு வேலிடான அவுட்புட் வருதான்றது தான் செக் பண்ணணும். ம். எனக்கு வேலிட் இன்புட் கொடுத்தே எனக்கு இன்வேலிட் அவுட்புட் வந்துச்சுன்னா அப்போ ஏதோ சம் ம். பிரச்சனை இருக்கு ஓகே. அப்படின்றது நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டைனமிக் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது எங்கெங்க யூஸ் ம். பண்ணுவாங்கன்றதெல்லாம் அங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். We will perform the dynamic testing to check the whether application or software is working fine during and after installing the application without any error. எனக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் வேலிட் ம். இன்புட் கொடுத்து எனக்கு வேலிட் அவுட்புட் வந்தாலே ஒரு 50 ஆர் 60% வந்து ஒர்க்கிங் ஃபைன். ஓகே. அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் we can perform dynamic testing to verify the efficient behavior of the software. எஸ், கரெக்டான எனக்கு எஃபிஷியன்டான ஒரு பிஹேவியர்ல தான் இருக்கா என்னோட சாஃப்ட்வேர்ன்றது தெரிஞ்சுக்க முடியும் இது பண்றதுனால. ஓகே. ம். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் should be compiled and run if we not if we want to perform dynamic testing. ம். அது நீங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல வந்து இந்த டைனமிக் டெஸ்டிங் வந்து நம்ம ரன் பண்ணாதான் நம்ம சாஃப்ட்வேர் ம். வந்து கம்பைல் ஆகுதா. ஏன்னா ஓகே. நம்ம இந்த டைனமிக் டெஸ்டிங் பண்ணாமலே எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், கடைசி ம். நேரத்துல அதை ரன் பண்ண சொல்ல முதல்ல எரர் அடிச்சு நின்றுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதே வேஸ்ட் இல்ல. ஆமா. அதனால வந்து ரன் பண்ணி எனக்கு கரெக்டான வருதா எனக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதுதான் அங்க வந்து மேஜரா கொடுத்துருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா எனக்கு இது வேலிட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ம். எனக்கு யூசேஜ் ஆஃப் தி டைனமிக் டெஸ்டிங் வந்து ரிலையபிலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம அஷ்யூர் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டா பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓகே. ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கன்னா டைனமிக் டெஸ்டிங் எழுதுனாங்கன்னா அதுக்கும் ம். உங்களுக்கு எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான கம்ஃபர்டபுளும் இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா ம். ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பாருங்க is a type of software testing which performed to check the defect in the software without actually executing the code of the software application. என்ன கோட் எக்ஸிக்யூட் பண்ணாம என்னோட டிஃபெக்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா. டைனமிக் டெஸ்டிங் பண்ணோம்னா சேம் இட் இஸ் performed to analyze the dynamic behavior of the code. It includes the testing the software of the input values and output values that are analyzed. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வேலிட் இன்புட் கொடுத்தா எனக்கு வேலிட் அவுட்புட் கிடைக்குதான்றத வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் இஸ் பர்ஃபார்ம்ட் பிஃபோர் தி கோட் டெப்ளாய்மெண்ட். ஒரு கோடை டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடியே நடந்துரும் ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ன்றது. டைனமிக் டெஸ்டிங் வந்து ஒரு கோடை வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறது. ஓகே. அந்த மாதிரி ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பார்த்தோம்னா இன்க்ளூட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாக் த்ரூ உங்களுக்கு வந்து கேட்டின்னு கொடுப்பாங்க. கேட்டினா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். உங்க சீனியர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கேட்டி சொல்லுவாங்க இல்ல வாக் த்ரூன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல இருந்தே இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். வாக் த்ரூ, கோட் ரிவ்யூ, இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங்க இனிஷியல் பீரியட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்தே ஒரு சில பக்ஸ் எல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? டைனமிக் டெஸ்டிங்ல பார்த்தோன்னா அது ஃபுல்லா ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் தான். ஓகேவா? ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா நீங்க டெஸ்ட் பண்றது, நான் ஃபங்க்ஷனல்னா இந்த
பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ண சொல்லி எரர்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் டைனமிக் டெஸ்டிங்ல தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டெஸ்டிங். அதுல வந்து இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னுவாங்க ஸ்டாட்டிக் டெஸ்டிங். டைனமிக் டெஸ்டிங் வந்து வேலிடேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இன்டர்வியூல வந்து டிஃபைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க லாக் ஆயிடுவீங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, ஸ்டாட்டிக் டெஸ்டிங் தான் கொஸ்டின் பண்றாங்க. இல்ல வாட் இஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்படி கூட கேட்பாங்க. இல்ல வாட் இஸ் வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னா டைனமிக் டெஸ்டிங் பத்தி கேட்கறாங்க. ஓகேவா? சோ நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து த்ரூ பண்ணுவாங்க இன்டர்வியூல. ஸோ ஆல்டர்னேட் நேம்ஸை வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் சிச்சுவேஷனா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ February 8 வந்து நம்ம ஆல்ரெடி பேசினதாம்மா ஏபிஐ டெஸ்டிங் ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன ஏபிஐ டெஸ்டிங் கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல வேற எதனா டெஸ்டிங் பார்க்கலாம்னு ஐடியால இருக்கீங்களா? நானு இப்ப ஏபிஐ டெஸ்டிங் மீன்ஸ் இந்த 1000 அமௌண்ட் சொல்லியிருந்தீங்களே அந்த இதுதானே ப்ரோ? ஆமா. சரி, ஓகே. நானு 1 அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லவா உங்களுக்கு? ஓகேமா. Feb 1. ஓகே, நீங்க சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் இங்க சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஓகேமா, பை. பை.